வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடல்வழி பாதுகாப்பு மற்றும் ஆளுமைகளை பாதுகாப்போம். G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம். மேலும் 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. நிறம் மாறிய சபரிமலை கோவில் தங்க மேற்கூரை, பக்தர்கள் அதிர்ச்சி. சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் திடீரென குறைப்பு. சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அனைத்து நாடுகளும் கடல்வழி போக்குவரத்து பாதுகாப்பாக இருப்பதையும் மாலுமிகள் அச்சமின்றி தங்கள் கடமைகளை ஆற்ற முடிவதையும் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஈவியன் நகரில் ஜூன் 15ஆம் தேதி தொடங்கியது. G7 மாநாடு என்பதால் உலக பொருளாதாரத்தில் முன்னணியில் உள்ள 7 நாடுகளில் தலைவர்கள் ஆண்டுதோறும் கூடி சர்வதேச விவரங்கள் குறித்து விவாதிக்கும் ஒரு அமைப்பாகும். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகியவை இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளாக உள்ளன. அதன்படி இந்த ஆண்டுக்கான G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்று உலக தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்த பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடன் சிறிது நேரம் உரையாடினார். இதனையடுத்து மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி அனைத்து நாடுகளும் கடல்வழி போக்குவரத்து பாதுகாப்பாக இருப்பதையும் மாலுமிகள் அச்சமின்றி தங்கள் கடமைகளை ஆற்ற முடிவதையும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். ஓமன் அருகே அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு பிரதமர் மோடி இதை தெரிவித்துள்ளார். மேலும் மோதல்களுக்கான தீர்வுகளை பேச்சுவார்த்தை, ராஜதந்திர மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலமே காண முடியும் என இந்தியா நம்புவதாக கூறினார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக NR காங்கிரஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த 3 புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த மாதம் 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3ஆம் தேதி கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து பேசினார். அப்போது புதிய அமைச்சர்களாக NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகரன் ஆகிய 3 பேரை பரிந்துரை செய்து கடிதம் வழங்கினார். இந்நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. அதன்படி NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகர் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். புதுச்சேரி ராஜ்நிவாசில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், MLA-க்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே புதிய அமைச்சர்களுக்கு ஓரிரு நாட்களில் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க மேற்கூரை நிறம் மாறியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 1998ஆம் ஆண்டு தொழிலதிபர் விஜய் மல்லையா சார்பில் மேற்கூரை மற்றும் துவாரபாலகர் சிலைகளில் தங்க தகடுகள் பதிக்கப்பட்டன. இதற்காக அப்போது 33 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு துவாரபாலகர் சிலைகள் மற்றும் பிரதான கதவு நிலை அழகுபடுத்துவதற்காக அவற்றில் பதிக்கப்பட்டிருந்த தங்க தகடுகள் புதுப்பிக்கப்பட்டன. அப்போது தங்கம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆடி மாத சிறப்பு பூஜை நடந்து வருகிறது. தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று காலையில் தங்க மேற்கூரை பகுதியில் ஓரிடத்தில் தங்க தகடு நிறம் மங்கிய நிலையில் திராவகம் வடிந்தது போல் காணப்பட்டது. இதை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த திருவிதாங்கூர் தேவஸ்தான திருவாபரண பொறுப்பு கமிஷனர் தலைமையிலான அதிகாரிகள் கோவிலுக்கு விரைந்து வந்து ஆய்வு நடத்தினர். காலையில் நெய் அபிஷேகம் நடத்த பக்தர்களில் யாராவது பக்தி மிகுதியால் நெய்யை எடுத்து தங்க கூரையில் தெளித்து இருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர். மேலும் தங்கத்தை பிரித்து எடுக்க யாராவது திராவகத்தை வீசி இருப்பார்களோ என்ற கோணத்திலும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் திடீரென குறைக்கப்பட்டதுடன் சில சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
சர்வதேச அளவில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் கச்சா எண்ணெய் விலையேற்றம் காரணமாக விமான எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்துள்ளது. இதனால் சென்னை உட்பட பல நகரங்களில் விமானங்களின் எண்ணிக்கை தற்காலிகமாக குறைக்கப்பட்டு விமான கட்டணங்களும் கடுமையாக உயர்ந்துள்ளன. இதனிடையே எரிபொருள் செலவை கட்டுப்படுத்த ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் சென்னை உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் வழங்கப்பட்டு வரும் விமான சேவைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளன. எரிபொருள் விலை உயர்வு காரணமாக சென்னையில் விமான சேவை குறைக்கப்பட்டு உள்ளது. சிங்கப்பூர், துபாய், ஷார்ஜா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில விமான சேவைகள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்திற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து கேரள கடலோர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கரின் ராஜினாமாவை கடுமையாக விமர்சித்துள்ள முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், கட்சியை காட்டிக் கொடுத்து வெளியேறுபவர்களை தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விமர்சித்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கட்சி பொறுப்பில் இருந்து விலகிய நிலையில் அதற்கு RP உதயகுமார் பதில் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கட்சி வழங்கிய அடையாளம், பதவி மற்றும் செல்வாக்கை அனுபவித்துவிட்டு சோதனையான நேரத்தில் தலைமையை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறினார். மேலும் தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை விட்டு வெளியேறுவது சுயநல அரசியலை வெளிப்படுத்துவதாகவும், அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் செயலாகும் எனவும் தெரிவித்தார். அதிமுக கோடிக்கணக்கான தொண்டர்களின் இயக்கம் என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வரை தொண்டர்கள் தொடர்ந்து உழைப்பார்கள் என்றும் RP உதயகுமார் கூறினார். இத்தனை பதவி கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, சொத்து கொடுத்து, சுகம் கொடுத்து, அத்தனையும் கொடுத்த கட்சியையும் தலைமையுமே நீங்க தோத்த உடனே காட்டி கொடுத்துட்டு போறீங்க. அதிமுகவுக்கு இந்த கெதினா விஜய்க்கு என்ன கெதி? விஜய் எல்லாம் நீங்க சேர்ந்து உழைச்சு வாழ வைக்க போறீங்களா? எங்களையே சாவடிக்கிறவங்க விஜய் ஏமாத்துறோம் உங்களுக்கு. ஆகவே தொண்டர்கள் எல்லாம் கல் மனதோடு தேவையற்ற அவதூறுகளை நீங்கள் அள்ளி தெரிவிப்பதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. காலம் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகுத்தும். அதிமுகவை திட்டமிட்டு குறிவைத்து அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு இனிமேலும் யாராவது துணை போனால் கட்சி சரியில்லை, தலைமை சரியில்லை கருத்து சொல்லி நாடகமாடி கட்சி தொண்டர்களுடைய நலனையும் கட்சியின் எதிர்காலத்தையும் காவு கொடுத்து விட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமே முக்கியம் என்று கட்சி தாவுகிற நடவடிக்கை இனி எவனாவது தொடர்ந்தா தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எச்சரிக்கையாக இதை சொல்லுகிறேன். காலம் நல்ல தீர்ப்பை சொல்லட்டும், பொறுத்திருப்போம். அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவர் ஆன்மா உயிரோடு இருக்கிறது என்று நம்புகிற கோடானு கோடி தொண்டர்களுக்கு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வடிவத்திலே, தமிழகுலசாமி அம்மா அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வடிவத்திலே, புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி அமைகிற வரை
ஊனுன்றி உறக்கமின்றி உழைப்போம், புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம், இந்த நயவஞ்சகர்கள் கூட்டத்திற்கு பாடம் புகட்டுவோம். மக்கள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஏழைகள் கட்சி, எளியவர் கட்சி, சாமானியர் கட்சி, தொண்டர்கள் கட்சி, ஜனநாயக கட்சி. ஒரு சாமானிய எளிய தொண்டர் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருப்பதனால கேட்க நாதி இல்லைன்னு நாய் பேயெல்லாம் இன்னைக்கு ஆட்டமா ஆடுறீங்க. இந்த கொட்டத்தை அடக்குவதற்கு தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். டெல்லியில் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டிய 7 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். தலைநகர் டெல்லியில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் சதி திட்டம் தீட்டியுள்ளதாக டெல்லி போலீஸ் உளவு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று டெல்லியின் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் 7 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அனிஸ் தியாகி, மோகித், தீபக் அக்ரோலா, ஆசிப் ஜாதன், சபுர் ஆகிய 7 பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI ஆயுதங்கள் பணம் உதவி வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் உளவு அமைப்பின் உத்தரவின் பெயரில் டெல்லியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பயங்கரவாதிகளிடமிருந்து பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாப் எல்லை வழியாக டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆயுதங்களுடன் பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருளும் இந்தியாவுக்குள் கடத்தி வரப்பட்டுள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 7 பயங்கரவாதிகளும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் இடம்பெற்ற பெரும்பாலான வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே கசிந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நீட் மறுதேர்வுக்காக டெலிகிராம் செயலி தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், மில்லியன் கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதித்துள்ள இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக பிரதமர் மோடி வலியுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவுகள் தொடர்ந்து நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இதனால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்வு முறைகேடுகள் குறித்து மத்திய அரசு உரிய பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்வதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள சைனகுண்டா, மோர்தானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் குடியாத்தம் நகருக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் குடியாத்தம் முதல் மோர்தானா வரை இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் பயணம் செய்வதால் கடும் நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். எனவே மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குடியாத்தம் சைனகுண்டா மோர்தானா வழித்தடத்தில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அடுத்தடுத்து குளறுபடிகள் மற்றும் சர்ச்சைகள் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போலூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் செய்தியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் கட்சி நிர்வாகிகள் அமர்ந்ததால் பத்திரிகையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அமைச்சர் ஆனந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அபிஷேக் தலையிட்டு சமரசம் செய்ததை தொடர்ந்து நிலைமை சீரானது. விழா நடைபெறும் போது செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க இடையூறு ஏற்பட்டதாகவும், மேடையில் இருந்த தனிப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோ கலைஞர்கள் தொடர்ந்து மறைத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக், 3362 பயனாளிகளுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார்.
ஆனால் பின்னர் பேசிய அமைச்சர் ஆனந்த் 2207 பயனாளிகளுக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்படுவதாக கூறியதால் குழப்பம் ஏற்பட்டது. இதற்கிடையே அமைச்சர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் டீ மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் அமைச்சர் தனது பேச்சை சிறிது நேரம் நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி நாங்கள் தவறு செய்தால் இந்த மேடையில நாங்கள் நிற்க முடியாதுங்க. கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆகவே உங்களுக்கு இந்த விழாவில் இந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்குறதுக்கு என்னை அழைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் என்னை இங்கு அனுப்பி வைத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே நம்மளுடைய அரசு மிக சிறப்பாக உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்பதை திரும்ப நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திருப்பூரில் கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடு ரோட்டில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் பின்னல் ஆடை நிறுவனங்களில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் மூலம் கஞ்சா, குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் நகருக்குள் வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பூச்சக்காடு பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் போலீசார் போதிய ரோந்து பணியை மேற்கொள்ளாததால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர ரோந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் அதிக ஒலி எழுப்பும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்களை பயன்படுத்திய 16 பேருந்துகளுக்கு வட்டார போக்குவரத்து துறையினர் 1,60,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் சிறப்பு சோதனை நடத்தப்பட்டது. திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து போலீசார் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் மொத்தம் 41 பேருந்துகள் பரிசோதனை செய்யப்பட்டன. அதில் 12 அரசு பேருந்துகள் மற்றும் 4 தனியார் பேருந்துகள் என மொத்தம் 16 பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஒவ்வொரு பேருந்துக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,60,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருப்பத்தூர் அருகே கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ரச்சமங்கலம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் உடனடியாக குடிநீர் விநியோகத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தண்ணி வருது இன்னைக்கு வந்து நாங்க பஸ் மினல் பண்ண பின்னாடிதான் இன்னைக்கு வந்து தண்ணி விடுறாங்க. பாத்துக்கிறோம் நேத்து பண்ண வச்சாங்க மாரியம் பண்ண 4 குடம் தண்ணி வச்சு வரல. அந்த 4 குடம் தண்ணி வச்சு குடிச்சிட்டு தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து நீங்க மறியல் பண்ண பின்னாடி நான் பாத்துக்கிறோம்ன்றார் தலைவர். எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்குது? இன்னைக்கு ஒரு தண்ணி, நாளைக்கு ஒரு தண்ணி. தலைவர் வந்தாலே
போடும் தண்ணிக்கு மிச்சம் எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குது. குடிநீர் தண்ணி வந்து எங்களுக்கு உடனே கிடைக்கணும். இல்லன்னா நாங்க இன்னும் சாலை மறியல் போய் கங்களாபுரத்துல பண்ணுவோம். கங்களாபுரத்துல வந்து சாலை மறியல் பண்ணுவோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் அடுத்த புதுக்குடியானூர் பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் மோனிஷா தம்பதியினருக்கு 2 வயதில் ஹேம்நாத் என்ற மகனும் 5 வயது பொற்கொடி என்ற மகளும் உள்ளனர். பொற்கொடி பாண்டியநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல் பள்ளி முடிந்து மகளை அழைத்துச் செல்ல தாய் மோனிஷா பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றிருந்தார். அப்போது பள்ளி பேருந்தில் இருந்து பொற்கொடி இறங்கிய நிலையில் அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஹேம்நாத் மீது பேருந்து மோதியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. தகவல் அறிந்து பொதுமக்கள் பள்ளி பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஓட்டுநர் மற்றும் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கொண்டபாளையம் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருவெள்ளைவாயல் சந்தநாயகி சமேத திருவெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. பொன்னேரி அடுத்த திருவெள்ளைவாயல் கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தநாயகி சமேத திருவெள்ளீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள், மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேளம்பாக்கம் அருகே பழைய விவசாய கிணற்றில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்ற சென்றபோது மர்ம பொருள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கேளம்பாக்கம் அருகே தையூரில் உள்ள VIP நகர் பகுதியில் ஹரிகிருஷ்ணன் என்ற இளைஞர் அவரது நண்பர்கள் பிரவீன், தமிழ்ச்செல்வன் ஆகியோருடன் கிணற்று பக்கத்தில் இருந்தபோது பழைய விவசாய கிணற்றில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்ற கிணற்றில் குதித்துள்ளனர். அப்போது கிணற்றில் ராக்கெட் வெடிமருந்து போன்ற மர்ம பொருள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இதுகுறித்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மர்ம பொருள் குறித்து வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றன. இதனிடையே தங்கம் விலை கடந்த 10, 11ஆம் தேதிகளில் விலை உயர்ந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குறைந்து வருகிறது.
இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 14,030 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஆண்டுக்கு 10 பில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் 4வது ஆண்டையும் கடந்து நீடித்து வரும் நிலையில் போர்க்களத்தில் ட்ரோன்களின் பங்கு அதிகரித்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இதனால் 2026ஆம் ஆண்டில் 10 மில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் இலக்கை நோக்கி உக்ரைன் செயல்பட்டு வருவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் தேவை ஏற்பட்டால் ஆண்டுக்கு 20 மில்லியன் ட்ரோன்கள் வரை உற்பத்தி செய்யும் திறன் உக்ரைனுக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு ஆயுத விநியோகங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்வழி பாதுகாப்பு மற்றும் ஆளுமைகளை பாதுகாப்போம். G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம். மேலும் 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. நிறம் மாறிய சபரிமலை கோவில் தங்க மேற்கூரை, பக்தர்கள் அதிர்ச்சி. சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் திடீரென குறைப்பு. சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.